வணக்கம். இது சாஸ் தமிழ் வழங்கும் டாப் 10 நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாப் 10 ways to make side income in 2026. அதாவது 2026ல் நீங்கள் வேலைக்கு போனாலும் வேலைக்கே போகலனாலும் சைடில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான சிறந்த 10 யோசனைகள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ரெண்டாயிரத்தி 25 ஒரு சுவாரஸ்யமான வருஷம்னே சொல்லலாம். வெறும் ட்விட்டரில் மட்டும் வைரல் ஆகிட்டு இருந்த ஏஐ வீடியோஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்தது பூமர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய குழப்பம். ஏஜென்ட்ஸ், மாடல், ராப்பர், டோக்கன், டீப் திங்கிங் இப்படி பழைய வார்த்தைகளுக்கு நமக்கு புது புது அர்த்தம் கிடைச்சது இந்த 2025 தான். சினிமா, விளையாட்டு, வணிகம் மற்றும் அரசியல் இந்த மாதிரி துறைகளிலும் ஏஐ உள்ள வரதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. இந்த துறைகளில் இருக்கிற எல்லாரும் லிங்க்டின் உள்ள வரதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. நம்ம 2026ல் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இன்டர்நெட்டில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு தான். இந்த பதிவில் சொல்கிற எல்லா யோசனைகளுக்கும் உங்ககிட்ட ஒரு லேப்டாப், ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும் உங்களால் ஈஸியாக பணம் சம்பாதிக்க முடியும். வாங்க அந்த 10 யோசனைகள் என்னன்றதை பார்ப்போம். 10வது இடத்துல செல்லிங் ஏஐ ப்ராம்ப்ட்ஸ். இந்த வருஷத்துக்கான புது வரவு. ஏஐ கூட பேசி காசு சம்பாதிச்சிட்டு இருக்கவங்க மத்தியில் ஏஐ கூட எப்படி பேசுறதுன்னு சொல்லி கொடுத்து காசு சம்பாதிக்கிறது தான் இந்த செல்லிங் ஏஐ ப்ராம்ப்ட்ஸ். ஃபியூச்சரில் இந்த ஏஐ ப்ராம்ப்ட்ஸ் காசு கொடுக்குமான்னு தெரியாது. ஆனால் இந்த ஏஐ பபுள் உடையறதுக்கு முன்னாடி பல உண்டியல்கள் உடையும்னே சொல்லலாம் இந்த ஏஐ ப்ராம்ப்ட்ஸ் வாங்குறதுக்கு. செல்லிங் ஏஐ ப்ராம்ப்ட்ஸ் எழுத்து பிழை. ஒன்பதாவது இடம் டிஜிட்டல் இன்ஃபோ ப்ராடக்ட்ஸ். ஃப்ரீயாக கொடுத்தாலும் படிக்காத இன்ஃபர்மேஷனை ஐ ஸ்பெண்ட் 2 weeks பில்டிங் திஸ், 50 பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஆட்ஸ், ஐ ஸ்பெண்ட் 2 months கலெக்டிங் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கிளிக் பை டைட்டில் போட்டு ஒரு $5 $10 விற்கிறது தான் இந்த ஐடியா. இதை வெறும் லிஸ்ட்னு சொல்லாமல் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்கிறது உச்சகட்ட யுக்தி. ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல யோசனை. ஆனால் உங்கள் இன்ஃபோ ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு உங்களை அன்ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஜாக்கிரதை. டிஜிட்டல் இன்ஃபோ ப்ராடக்ட்ஸ் ஒரு வாட்டி வாங்கலாம். 2026ல் இந்த சைடு இன்கம் சிறந்த யோசனைகள் பட்டியலில் 8வது இடத்தை பிடிச்சிருக்கிறது N8N ஆட்டோமேஷன். 8 புள்ளி கோலம் போடுறத 8 விதமாக ஆட்டோமேட் பண்ணி 8வது அளவுக்கு டைம் சேவ் பண்ணி தரது தான் இந்த N8N ஆட்டோமேஷன். மேனுவலாக பண்ணாலே 5 நிமிஷத்தில் முடிகிற ஒரு டாஸ்க்கை 5 மணி நேரம் செலவு பண்ணி ஆட்டோமேட் பண்ணுறது நம்ம எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது. என்னதான் ஆட்டோமேட் பண்ண முயற்சி பண்ணாலும் சில விஷயங்களை மேனுவலாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ கிளைண்ட்ஸுக்கும் நமக்கும் மிஞ்சது என்னமோ ஏமாற்றம் மட்டும்தான். N8N ஆட்டோமேஷன் வேணாம், பரவாயில்ல. 7வது இடத்துல செல்ஃப் பப்ளிஷிங் அ புக். நமக்கே அரைகுறையாக தெரிஞ்ச ஒரு விஷயத்த கோர்வையா சாப்டர், சப் சாப்டர் அப்படின்னு எழுதி நம்மளே அதை அமேசானில் செல்ஃப் பப்ளிஷ் பண்ணுறது தான் இந்த யோசனை. ஒரு $250 மட்டும் செலவு பண்ணி ஒரே ஒரு புக்கை பிரிண்ட் பண்ணி அந்த புக்கோட ஃபோட்டோ எடுத்து ப்ரொஃபைல் பிக்சராக வைக்கிறது உச்சகட்ட அரசியல். ஆத்தர்ஸ் நிறைய பேர் புக் எழுதி அதுலேருந்து காசு சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு உங்களை நம்ப வைக்கிறத விட நீங்கள் ஒரு ஆத்தர் அப்படின்னு உங்களை நம்ப வச்சது அபார வெற்றினே சொல்லலாம். செல்ஃப் பப்ளிஷிங் அ புக் ப்ரொஃபைல் பிக்சருக்கு மட்டும். 6வது இடத்துல செல்லிங் கோர்சஸ். மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு சொல்கிற இடத்துல குருலாம் தெய்வம் இல்லை, நான் தான் தெய்வம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்லி கொடுத்து அதுலேருந்து காசு சம்பாதிக்கிறது தான் இந்த ஐடியா. கோர்ஸ் விற்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறப்போ கோச்சஸ் நெவர் பிளே மேட்சஸ் அப்படின்னு சொல்கிறது மாஸ். நீங்கள் கற்றுக்கிட்ட மொத்த வெத்தையும் ரெக்கார்ட் பண்ணி கோர்ஸ் விற்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கோர்ஸை வாங்கிட்டு ரீஃபண்ட் கேட்குற அனுபவம் கசப்பு. ஆக மொத்தத்தில் செல்லிங் கோர்சஸ் செல்லா காசு. இந்த வரிசையில் 5ஆம் இடம் கான்டென்ட் கிரியேஷன். ட்விட்டர், சப்ஸ்டாக், யூடியூப் இங்கெல்லாம் போய் மக்களை ட்ரிகர் பண்ணிட்டு அதை வியூஸாக மாற்றி அந்த வியூஸை காசாக மாற்றுறது தான் இந்த ஐடியா. போஸ்ட் பண்ண ஒன்றுமே இல்லாதப்போ பழைய போஸ்ட் எடுத்து ரீபோஸ்ட் பண்ணுறது ஆடியன்ஸ்க்கு சலிப்பை ஏற்படுத்துது. மொத்தத்தில் நம்ம சொந்த வீட்டில் தான் நம்ம பேசுகிறத கேட்கல அப்படின்னு நினச்சி இன்டர்நெட்டில் போய் பேசி வீடியோ போட ஆரம்பித்த பல பேர் இன்னைக்கு சொந்த வீடு வாங்குற அளவுக்கு முன்னேறிட்டாங்க. கான்டென்ட் கிரியேஷன் சர்க்கஸ் துப்பாக்கி, முன்னாடியும் சொல்லும் பின்னாடியும் சொல்லும். 4வது இடம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்.
இன்டர்நெட்ல நம்ம புதுசா ஒன்று போய் விற்கிறதுக்கு பதிலாக யாரோ ஒருத்தர் ஏற்கனவே வித்துட்டு இருக்கிறதுல நமக்கு ஒரு பங்கு வர்றது தான் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஆடியன்ஸ் நிறைய வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட விற்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தவிச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பக்கத்து இலைக்கு பாயாசம். மூணாவது இடத்துல டிஜிட்டல் நோட் புக்ஸ் அண்ட் பிளானர்ஸ். பிளெயின், அன்ரூல்ட், ரூல்ட், டாட் கிரிட் இப்படி நிறைய நோட் புக்ஸ் இருந்தாலும் நான் ஒரு டேட்டட் பிளானரில் தான் எழுதுவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற ஆடியன்ஸ் கிட்ட நம்ம ஒரு பிளான் டிசைன் பண்ணி விற்கிறது தான் இந்த ஐடியா. அதில் நம்ம கண்டிப்பாக எழுத மாட்டோம்னு தெரிஞ்சோம் வருஷம் தவறாமல் பிளானர்ஸ் வாங்குற ஆடியன்ஸ் தான் இந்த ஐடியாவோட முதல் வெற்றி. டிஜிட்டல் பிளானர்ஸ் எழுதப்படாத விதி. இந்த வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஃப்ரீலான்சிங் ஆர் கான்ட்ராக்டிங். என்னோட ஸ்கில்ஸ் வச்சு ஒரே கம்பெனியில் நான் கார்பரேட் ஸ்லேவாக இருக்கிறத விட அதே ஸ்கில்ஸை வச்சு பல பேருக்கு நான் கான்ட்ராக்ட் ஸ்லேவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஐடியா. ஜாப் சேஃப்டியும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டெட்லைன் ப்ரெஷரோட கிளைண்ட்ஸை ஃபேஸ் பண்ணுறது விறுவிறுப்பு. ஃப்ரீலான்சிங் ஃப்ரீடம் இருக்குது ஆனால் இல்லை. இரண்டாயிரத்தி 26 சைட் இன்கம் பண்றதுக்கான சிறந்த வழிமுறைகள்ல நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கிறது பில்டிங் மைக்ரோசாஸ். பில்ட் ஒன்ஸ் செல் ஃபாரெவர் அப்படின்ற இந்த வாக்கியத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த மைக்ரோசாஸ் பில்டிங். இன்டர்நெட்ல யாரோ ஒரு சில பேருக்கு இருக்க ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணி அந்த சில பேர் மாதிரி பல பேரை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட சாஃப்ட்வேர் வித்து காசு சம்பாதிக்கிறது தான் இந்த மைக்ரோசாஸ் பில்டிங். ஃப்ரெஷ்வொர்க்ஸ், ஜோஹோ மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தால் தான் ஒரு சாஸ் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிட்டு இருந்த நமக்கு சூப்பர் மீம், சூப்பர் பிளாக் மாதிரி ஒரு 1-2-3 பேர் இருந்தாலே நம்மளால ஒரு சாஸ் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. உங்களுக்கும் மைக்ரோசாஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம சாஸ் தமிழ் சேனல்ல மைக்ரோசாஸ் ரிலேட்டட் கான்டென்ட் அப்புறம் பாட்காஸ்ட் நிறைய போட்டுட்டு வரோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு டாப் 10 நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.